4 பேரும் 400 கோடியும். தமிழ்நாட்டில் நல்லா பணம் புழங்குற துறையா இருக்கிறது டாஸ்மாக் துறையும் ஈபி துறையும் தான். அந்த 2 துறைக்கும் அமைச்சரா இருந்து அழிஞ்சு போனவர் நம்ம செந்தில் பாலாஜி. டான்ஜெட்கோ மூலமா டிரான்ஸ்பார்மர் வாங்கினதுல 4 பேர் சேர்ந்து 400 கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க. 2021 இருந்து 23 வரையிலான 3 வருஷத்துல 45,000 டிரான்ஸ்பார்மர்ஸ் தமிழ்நாடு மின்துறையில வாங்கப்பட்டிருக்கு. மார்க்கெட் ரேட் படி பார்த்தா எல்லா டிரான்ஸ்பார்மரையும் சேர்த்து 668 கோடிக்கு தான் வாங்கியிருக்கணும். ஆனா தமிழ்நாடு மின்சார வாரியம் 1068 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இதனால 400 கோடி தமிழ்நாடு அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. மின்சார வாரியம் சார்பில் டிரான்ஸ்பார்மர்ஸ் கொள்முதலுக்காக நடந்த ஒப்பந்தங்களை எடுத்து பார்த்தா ஒப்பந்தத்தில் கலந்துகிட்ட நிறுவனங்கள்ல 1-2 நிறுவனங்களை தவிர மத்த எல்லாமே ஒரே விலையை வச்சு டெண்டர் கேட்டிருக்காங்க. எல்லாரும் கூடி பேசி முடிவு பண்ணாம எல்லா நிறுவனங்களும் ஒரே விலையை போட்டு டெண்டர் கேட்பது அப்படிங்கிறது நடக்காத காரியம். இதுக்கு மையப்புள்ளியா இருந்தது செந்தில் பாலாஜி, கூட்டாளி நம்பர் 1. அவரோட நேரடி கட்டுப்பாட்டில் தான் இந்த 400 கோடி ஊழல் நடந்திருக்கு. டிரான்ஸ்பார்மர் டெண்டர் மூலமா செந்தில் பாலாஜிக்கு 100 கோடி கைமாறி இருக்கலாம்னு இபி ஆபீஸ்லயே சொல்றாங்க. இபி டெண்டர் ஊழலுக்கு கருவியா செயல்பட்டவர் காசின்ற இவர் தான், கூட்டாளி நம்பர் 2. செந்தில் பாலாஜியோட லெப்ட் ரைட் எல்லாமே இந்த காசி தான். செந்தில் பாலாஜி வீட்டுல இவரும் டெண்டர்ல கலந்துக்கிற நிறுவனத்தோட ஆட்களும் பேசி முடிவு பண்ணி தான் இந்த 400 கோடி ஊழலை செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம காசிக்கு 50 கோடி வரை பேமெண்ட் கொடுக்கப்பட்டிருப்பதா நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்லுது. டான்ஜெட்கோ டெண்டர்ஸ் எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ண வேண்டிய முக்கியமான இடத்துல IAS அதிகாரியான ராஜேஷ் லக்கானி இருக்காரு. ஆனா இவரும் டெண்டர்ல நடந்த கூட்டு சதியை கண்டுக்கவே இல்லை. இதுக்காக செந்தில் பாலாஜி 50 கோடி லஞ்சம் கொடுத்து IAS லக்கானியை கரெக்ட் பண்ணியிருக்காரு. அவர் தான் கூட்டாளி நம்பர் 3. லக்கானி தான் டெண்டரில் நடந்த எல்லா முறைகேடுகளையும் வேடிக்கை பார்த்துட்டு எலக்ட்ரிசிட்டி போர்டு கிட்ட இருந்து டெண்டருக்கும் அப்ரூவலும் வாங்கி கொடுத்திருக்காருன்னு அறப்போர் இயக்கம் ஆதாரங்களோட குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்போன்னு வீடியோ ரிலீஸ் பண்ணி பிலிம் கட்டின முதல்வருக்கு இதெல்லாம் தெரியாமலா நடந்திருக்கும். கூட்டாளி நம்பர் 4. பிரிச்சுக்கிட்டது போக மிச்ச 200 கோடியை ஸ்டாலினுக்கு கை மாத்திட்டு செந்தில் பாலாஜிய பலியாடா ஆக்கிட்டாரு. செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதுல இருந்து முதல்வர் விழுந்து செந்தில் பாலாஜியை நலம் விசாரிக்கிறது எல்லாமே இந்த ஊழல்களை பத்தி அவர் வாய் திறக்காம இருக்கிறதுக்கு தான். தமிழக மக்கள் இபி பில் கட்டுறது 4 பேர் ஊழல் செஞ்சு கோடி கணக்கில் கொள்ளையடிக்கவா? 4 பேர் ஆட்டைய போட்ட 400 கோடியை சமாளிக்கலாம் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதா? ஆட்சி நிர்வாகத்தில் நடக்கிற தவறுகளை வேடிக்கை மட்டுமே பார்க்கிற டம்மி முதல்வர் இனியும் அந்த பொறுப்புல இருக்கிறது சரியா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.